வளிமண்டல அழுத்தம் மற்றும் காற்றுகள். வளிமண்டல அழுத்தம் என்பது புவியின் மேற்பரப்புக்கு மேலே ஒரு அலகு பரப்பில் உள்ள காற்று மூலக்கூறுகளின் எடையாகும். காற்றின் எடை அதிகரிக்கும் போது அழுத்தப் புள்ளியின் மதிப்பும் அதிகரிக்கும். புவியின் மீது வளிமண்டல அழுத்த பரவல் சீரான முறையில் இல்லை. புவி மேற்பரப்பில் விசையை செலுத்தும் காற்று மூலக்கூறுகளின் எடைக்கு ஏற்ப அழுத்தம் அதிகரிக்கும் அல்லது குறையும். காற்றின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது காற்று விரிவடைந்து அப்பகுதியில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைகிறது. இதைத் தொடர்ந்து அழுத்தம் குறைகிறது. சில நேரங்களில் வெப்பநிலை குறையும் போது காற்றின் அழுத்தம் அதிகரிக்கிறது. எனவே வெப்பநிலையும் வளிமண்டல அழுத்தமும் எதிர்மறையான தொடர்புடையது. வளிமண்டல அழுத்தம் அழுத்தமானி என அழைக்கப்படும் கருவியால் அளவிடப்படுகிறது. சராசரி கடல்மட்ட உயரத்தில் உள்ள சம அழுத்த பகுதிகளை இணைக்கும் கற்பனை கோட்டிற்கு சம அழுத்த கோடு ஐசோபார் என்று பெயர். வளிமண்டல அழுத்தத்தின் செங்குத்து பரவல். உயரத்திற்கும் வளிமண்டல அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்வது மிக கடினமாகும். வளிமண்டலத்தின் மேல் பகுதி அடர்த்தி குறைந்த மெல்லியதாகும். அழுத்தமானது கடல்மட்ட உயரத்திலிருந்து உயரே செல்ல தொடர்ந்து குறைகிறது. ஏனென்றால் அழுத்தம் அளவிடப்படும் குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் காணப்படும் பருப்பொருட்களின் அளவு படிப்படியாக குறைகிறது. கடல் உயரம் மீட்டரில் வளிமண்டல அழுத்தம் மில்லிபார்கள் MB. கடல்மட்ட உயரம் 1013.25 மில்லிபார். 1000 898.76 மில்லிபார். 2000 795.01 மில்லிபார். 3000 701.01 மில்லிபார். 4000 616.60 மில்லிபார். 5000 540.48 மில்லிபார். 10,000 224 மில்லிபார். வளிமண்டல அழுத்தத்தின் கிடைமட்ட பரவல். காற்று வெப்பமடையும் போது விரிவடைந்து செங்குத்தாக மேலே உயர்வதால் காற்றின் அழுத்தம் குறைந்து தாழ்வழுத்த பகுதி உருவாகிறது. மாறாக குளிர்ந்த காற்று அடர்த்தி அதிகமாகி செங்குத்தாக கீழிறங்குவதால் தரைப்பகுதியில் காற்றின் எடை மற்றும் அழுத்தம் அதிகரித்து உயரழுத்த பகுதி உருவாகிறது. கோரியாலிஸ் விளைவு. புவியின் சுழற்சியானது புவி மேற்பரப்பில் நகரும் பொருட்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தடையின்றி நகரும் பொருட்கள் புவியின் சுழற்சியினால் நேர்கோட்டில் பயணிப்பதில்லை. அவை வடகோளத்தில் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும் நகரும். வடகோளத்தில் மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்தில் நேர்கோட்டில் செல்லும் ஒரு வாகனத்தின் சக்கரத்திற்கும் புவித்தரைக்கும் இடையே உராய்வு இல்லை என்றால் வலப்புறமாக திரும்பும். இந்த தாக்கம் கோரியாலிஸ் விளைவு எனப்படும். இந்த விளைவை கண்டறிந்தவர் G.G. கோரியாலிஸ். இதன் காரணமாகவே செயற்கைக்கோள் ஏவும் தளங்கள் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஸ்ரீஹரிகோட்டா இந்தியா, பிரெஞ்சு கயானா பிரான்ஸ்.